WWE கிளாஷ் இந்த பாரிஸ் மெயின் இவெண்ட் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் மேட்சாவே ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான்சனுக்கும் தான் நடந்தது. ஓவரால் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிரான்சனோட டாமினன்ட் ரொம்பவே இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் செம்ம அடி வாங்க ஹீலரா இருந்தப்ப பட்டை கலப்பிட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் இப்ப ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அடி வாங்குறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான். ஆறுதல் என்னன்னா ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ் வந்தப்ப அந்த ஆரா மட்டும் குறைவே இல்ல. ஃபேன்ஸ்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா வேற யாரோட இன்டரப்ஷன் இல்லாம 1-on-1 மேட்ச் சூப்பராவே போச்சு. ரொம்ப பவரான ஸ்மாக்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பிரான்சன் ரோமன் ரெயின்ஸோ கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இவரை பாக்குறப்ப கெய்த்லியோட அந்த பவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா WWE ஃபேன்ஸ்க்கு தெரியும் இந்த மேட்ச் எப்படியாச்சும் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிடுவாருன்னு. அதுதான் ஸ்டோரி லைனாவும் இருக்குன்னு நம்மளுக்கு கட்டாயமாவே தெரியும். மேட்சை முடிச்ச கையோட ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் கிட்ட இருந்து ஷூஸை வாங்கிட்டு பால் ஹேமனையும் அட்டாக் பண்றாரு. இந்த அட்டாக்கிங்கோட பாதியிலேயே பிரான் பிரேக்கர் வந்துறாரு. வெளியில இருக்கிற அனௌன்சிங் டேபிள் மேலேயே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர் போடுறாரு. பிரான்சனும் கூட சேர்ந்து அவரோட ஸ்மாக்கான சுனாமி ஸ்பிளாஷ் போட்டுறாரு. இதனால ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா நர்வஸ் ஆயிடுறாரு. ஜிம்மி யூசோ காப்பாத்த வந்தாலுமே அவருக்கு ஒரு ஸ்பியரை போட்டுட்டு ரோமன் ரெயின்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வச்சு அனுப்புற அளவுக்கு பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வுனால அடுத்த சில வாரங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் WWE நம்ம பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்ல ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் உண்டு.